சிம்பிளாக இட்லி பொடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். 100 கிராம் உளுந்து எடுத்துக்கோங்க. ஒரு 25 கிராம் மிளகாய் எடுத்துக்கோங்க, காஞ்ச மிளகாய். ஒரு 5-6 பூண்டு பல் உரித்து வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு கருவேப்பில்லை. இந்த கருவேப்பிலையை சட்டியில் போட்டு லேசாக வதக்கிட்டேன், வெறும் சட்டியில் போட்டு. ஏன்னா ஈரமாக இருந்துச்சு, அலசிட்டு அதை சட்டியில் போட்டு வதக்கி எடுத்து வச்சுருக்கேன். பெருங்காயம் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க, அதுக்கு தேவையானது. சட்டியில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க, சும்மா அந்த பெருங்காயம் பொரியறதுக்காக. இல்லைன்னா அதுக்கு எண்ணெயே தேவையில்லை. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்ச உடனே இந்த பெருங்காயத்தை போட்டு பொரித்து எடுத்துருங்க. அதில் போட்டு அந்த சட்டியிலே உளுந்த போட்டு பொன்னிறமாக ஆற வரைக்கும் வறுத்துட்டு, அதிலே மிளகாய், அந்த கருவேப்பில்லை எல்லாத்தையும், பூண்டு எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டு அப்படியே சிம்மில் வச்சு லைட்டாக வறுத்துக்கிட்டே இருந்தோம்னாக்கா நல்லா மொறுமொறுன்னு ஆகிடும் அந்த கருவேப்பில்லை எல்லாமே. அதுக்கப்புறம் போதுன்ட்டு எடுத்து அதை கொஞ்சம் நேரம் ஆற விடுங்க. ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா அரைங்க. இட்லி பொடி ரெடி. நல்லெண்ணெய் ஊற்றிட்டு சூடான இட்லி கூட சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும்.